ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமக்கு தெரிந்த கோவில்கள், தெரியாத அதிசயங்கள். மடிப்பாக்கம் கண்ணனின் சொல் நிகழ்ச்சி. இன்று அருள்மிகு அரசாப விமோசனப் பெருமாள் திருக்கோயில், கண்டியூர், தஞ்சாவூர். மூலவர் அரசாப விமோசனப் பெருமாள், உற்சவர் கமலநாதன், தாயார் கமலவல்லி நாச்சியார். இங்கு தீர்த்தம் மிக விசேஷம். கபால மோட்ச புஷ்கரணியாகும். இத்தலப்பெருமாள் பங்குனியில் பிரம்மோற்சவமும் ஐப்பசியில் பவித்ர உற்சவமும் மிகவும் விமர்சையாக நடைபெறுகின்றது. பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 7வது திவ்ய தேசம். இத்தலத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் காட்சி தந்து அருள்பாலிக்கிறார் என்பது சிறப்பாகும். இத்தல இறைவன் கிழக்கு பார்த்த நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இவர் சன்னதியில் மேல் உள்ள விமானம் கமலாக்கிருதி விமானம் எனப்படுகிறது. சிவபெருமான், அகத்தியர் ஆகியோர் இத்தல இறைவனின் தரிசனம் கண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவனுக்கே தோஷம் போக்கிய தலம் ஆகையால் இத்தல பெருமாளை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். பெருமாளுக்கு நேர்த்தி கடனாக இவ்வூர் மக்கள் திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். சிவனின் சாபம் தீர்ந்ததால் இங்குள்ள பெருமாள் அரசாப விமோசன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இக்கோயிலை மகாபலி சக்கரவர்த்தி கட்டினார் என புராணங்கள் கூறுகிறது. இதே ஊரில் சிவபெருமானும் குடிகொண்டார். அவருக்கு கண்டீஸ்வரர் என பெயர். இத்தலம் ஒரு மும்மூர்த்தியின் சிறப்பு தலமாகும். பிரம்மனுக்கு கோயில் கிடையாது என்பதால் கண்டீஸ்வரர் கோயிலில் சரஸ்வதி சமேதராக பிரம்மன் காட்சி தந்து அருள்பாலிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண லீலா தரங்கிணி என்ற நூலை எழுதிய நாராயண தீர்த்தர் இத்தல பெருமாளின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் என்பது சிறப்பாகும். திருமங்கையாழ்வார் இத்தலத்தில் பாடிய பாடலில் இங்குள்ள பெருமாளை ஸ்ரீரங்கப் பெருமாள், காஞ்சி பெருமாள், கோயிலடி அப்பக்குடத்தான் பெருமாள் ஆகிய பெருமாள்களுடன் அழகாக அற்புதமாக ஒப்பிட்டு பாடியிருக்கிறார் என்பதும் மிக சிறப்பான ஒன்றாகும். ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்கள். பரந்தாமனான திருமாலை தனது காலால் எட்டி உதைத்த பிருங்கி முனிவர் தனது தவறுக்காக மனமிறங்கி விமோச்சனம் பெற பல தலங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டார். அப்போது இத்தலத்தில் தவம் செய்து கொண்டிருந்த அசிதர் என்ற முனிவர் பிருங்கி முனிவரை பார்த்து பிரம்மாவின் தலையை கிள்ளி எடுத்தபோது பிரம்மஹர்த்தி தோஷம் பிடித்த சிவபெருமானின் சாபத்தை நீக்க வழி செய்த இத்தல பெருமாளை நோக்கி தவம் இருந்தால் விமோச்சனம் பெறலாம் என்று கூறினார். அதன் பொருட்டு பிருங்கி முனிவர் இத்தலத்திலேயே பலகாலம் தங்கி தவம் இயற்றினார். அதற்கு மனமிறங்கிய இறைவன் முனிவருக்கு காட்சி தந்து அருளினார். சிவபெருமானை வடமொழியில் அரண் என்று கூறுவதுண்டு. அரணுக்கு சாப விமோசனம் அளித்த பெருமாள் என்பதால் இத்தல இறைவனுக்கு அரசாப விமோசன பெருமாள் என்பது திருநாமமாகும். பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ள திருத்தலம் திருமகள் தாயார் கமலவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம். அரணான சிவபெருமானுக்கு சாபம் தீர்த்த பெருமாள் குடிகொண்டுள்ள திவ்ய தேசம். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசமாகும். அருள்மிகு அரசாப விமோசன பெருமாள் திருவடிகளே சரணம். அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம். ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மடிப்பாக்கம் கண்ணன்.